ஒரு சின்ன விஷயம். நீங்கள் அரிசியில் தீபம் போடுறீங்க. நிறைய பேர் நீங்கள் போடுற தீபம் நல்ல பலன் அளிக்கணுன்றதுக்காக தான் போடுறீங்க. எல்லாருக்குமே நல்ல பலன் அளிக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் போடுற தீபம் சரி, நீங்கள் வைக்கிற விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை அரிசியில் போடுற தீபமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் தீபம் போட்டாலும் அது சரியாக போடுங்க. அது 4 பேருக்கு பயன்படணும். உங்களுக்கும் பயன்படணும், 4 பேருக்கு பயன்படணும். நீங்கள் போடக்கூடிய அரிசி தீபம் 4 பேருக்கு உதவணுங்க. சரிங்களா? அவங்களுடைய பசி ஆற்றுறதுக்காக இருக்கணும். நீங்கள் போடுற அரிசி தீபத்தில் தயவு செஞ்சு மஞ்சள் குங்குமத்தை கலக்காதீங்க. மஞ்சள் குங்குமத்தை கலக்காமல் தீபம் போடுங்க. அந்த அரிசியில் அன்னதானம் போடலாம். 4 பேர் பசியாறுவாங்க, வயிறாறுவாங்க, 4 பேர் உங்களை மனசார வாழ்த்துவாங்க. அதனால் அந்த அரிசியில் மஞ்சள் குங்குமத்தை கலக்காதீங்க. தீபம் போடும்போது எண்ணெய் வீணாக்காதீங்க. அதிகமாக ஊற்றி கீழே போகிற அளவுக்கு போடாதீங்க. ஆரமாக ஊற்றி தீபம் போடுங்க. நான் பார்த்த ஒரு சின்ன விஷயம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்டில் சுற்றிட்டு இருந்தார். சரிங்களா? அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது போல். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போட்ட எச்சையிலையே எடுத்து திறந்து பார்த்தாரு. அதில் சாப்பாடே இல்லை. ஒரு 10 பருக்கை மட்டும்தான் இருந்தது. அவரால் பசி தாங்க முடியல. அந்த 10 பருக்கையும் வலித்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த இலையை சுருட்டி அங்கேயே போட்டு போயிட்டார். நான் பார்த்த ஒரு விஷயம். அதனால் சாப்பாட்டுடைய அருமை எல்லாருக்குமே தெரியாது. இருக்கிறவங்க வீணாக்கிடுவாங்க. இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். எவ்வளோ பொருள் வீணாகுதுன்றதை நீங்களே யோசிங்க. சரியா? அந்த அரிசியில் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஓரறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி, 5 அறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி, இல்லை 6 அறிவு மனுஷனாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை கலந்து வச்சிங்களா, அதை ஆக்கி சாப்பிட முடியாது. 10 பேருக்கு அன்னதானமாக போட முடியாது. ஒரு காக்கா குருவி கூட அதை சாப்பிட்றதில்ல. அந்த அரிசி பூரா வீணாக தான் போகுது. கீழே இறஞ்சி இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி வீணடிக்காதீங்க. நீங்கள் வீணடிக்காமல் நல்லபடியாக தீபம் போடுங்க. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும்னு நானும் வாராகி வேண்டிக்கிறேன். மகாகாளி